ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு ஹாரர் ஸ்டோரி பார்க்கலாமா? வெல்கம் டு இட்ஸ் மீ பிரமிஷா ஜெரால் யூடியூப் சேனல். எல்லாரையும் கதை கேட்குறதுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கான கதை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு அழகான அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதில் பிறக்கிறா பவித்ரா. பிறந்து வளர்ந்து அவளுக்கு எதுக்குமே அடம் பிடிக்க தேவையில்லை. கேட்டால் உடனே கிடைக்கும். அந்த மாதிரி செல்லமான பொண்ணு. அப்படியே பவித்ரா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறா. ஸ்கூலுக்கு போகும்போது அவளுக்கு எப்பவுமே ஒரு உணர்வு இருக்குது. யாரோ நம்ம கூடவே இருக்காங்க, நம்ம கூடவே வராங்க ஸ்கூலுக்கு, ஸ்கூல்லையும் நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்னு ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கு. சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு அதை ஃபீல் பண்ணனால அது அவளுக்கு பெரிய விஷயமாலாம் தோணல. என்றைக்கும் இருக்கிறது தானே அப்படின்னு நினச்சிட்டு அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கா. அவள் வீட்டில் இருக்கும்போது சுற்றி சுற்றி அவளே வர மாதிரி, அவள் கூட யாரோ விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி அவளுக்கு ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கு. சம்டைம்ஸ் தோணுது, யாரோ வந்து நிற்கிற மாதிரி, பயம் காட்டுற மாதிரி அப்படி. அதே மாதிரி ஒரு நாள் அவள் டிவி பார்த்துட்ருக்கா. சண்டே ஸ்கூல் லீவ், ஸோ டிவி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. சடனாக யாரோ நிற்கிற மாதிரி நிழல் அந்த டிவியில் தெரியுது. அவள் டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறா. அந்த உருவம் அப்படியே நிற்குது. அவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. தூக்கி வாரி போட்டுருது. டக்குன்னு ஆஃப் பண்ணவ ஏஞ்சி அப்படி பார்க்குறா. அப்படியே மறையுது அது. என்ன இது? இவ்வளோ நாளாக யாரோ இருக்கிற மாதிரி உணர்வு மட்டும்தான் இருந்தது. இப்போ என்னன்னா ஏதோ உருவம் எல்லாம் தெரியுதே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இது புதுசாக இருக்கே அப்படின்னு. தான் முத வாட்டி இந்த மாதிரி உருவங்களை பார்க்குறது. இது ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட். ஆனால் அவள் வீட்டில் எதுவுமே சொல்லலை, எல்லாத்தையும் மறைச்சிட்டா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட்க்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அப்படியே அமைதியாக நாட்கள் போயிட்டே இருக்கு. சடனாக ஒரு நாள் அவள் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது அவளை யாரோ தொந்தரவு பண்ணுறாங்க. அவளுக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூக்கத்துலேருந்து இப்படி எழுந்து இப்படி பார்க்குறா. ரூம் எல்லாம் இருட்டாக இருக்குது. யாரோ ஏதோ ரெண்டு கை வருது, வந்து அவ கழுத்தை நெய்க்கிறதுக்கு வருது. அப்படியே டக்குன்னு முழிக்கிறா. முழிச்சு எந்திச்சு உட்கார்றா. அந்த உருவம் அப்படியே மறைஞ்சிருது. நினைக்கிறா, இதுக்கு மேலே நம்ம மறைச்சி வச்சா ஆகாது, அதனால மெதுவாக போய் அம்மா காதில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு. அவள் போயிட்டு தயங்கி தயங்கி அம்மா கிட்ட, அம்மா என்னடி சொல்ல என்ன அப்படின்றாங்க. அம்மா சொல்கிறா, அம்மா நைட்டு ஏதோ ஒன்று வந்துச்சும்மா, என் கழுத்தை நீக்க வந்தது அப்படின்னு ஏதோ சொல்கிறா. எதையாவது பார்த்துட்டு வரவ, சண்டே இல்லை, நேற்றுக்கு ஃபுல்லாக உட்காந்து பேய் படமாக பார்த்துட்டு இருந்தேன், அதே தான் நினச்சிட்டே தூங்கியிருப்பேன், போ போய் வேலையை பாரு அப்படின்றாங்க அம்மா. இல்லைம்மா நிஜமாதாம்மா அப்படின்னு. அதான் சொல்கிறேன்ல போ அப்படின்றாங்க. அவளும் அப்படியே யோசனையாக அப்படியே போயிடுறா. ஆனால் இதெல்லாம் அம்மாவோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் போகுது. பவித்ரா ஸ்கூலை முடிக்கிறா, காலேஜ் போய் சேர்றா. காலேஜில் போனதுக்கப்புறம் தான் அவளுக்கு ரியலான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்குது. ரொம்ப பயப்படுறா. அம்மா கிட்ட போய் அடிக்கடி சொல்கிறா, அம்மா யாரையோ பார்க்குறம்மா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்கம்மா, பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்கம்மா, அது என்ன ஏதோ பண்ணுதும்மா, பண்ணுற மாதிரி பார்க்குதும்மா, முறைக்குதும்மா, யார் கூடயுமே என்னை சந்தோஷமாக பேசி சிரிக்க விட மாட்டேங்குதும்மா அப்படின்றா. கோவப்படுறா வீட்டில் போயிட்டு. யாரு கூடயோ நான் பேசி சிரிச்சோன்னா அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுதும்மா அப்படின்றா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கு தொந்தரவு தாங்க முடியல.
யார் கூடயும் சகஜமா இருக்க முடியல அவளுக்கு. அவ கேட்குறா அதுகிட்ட, "ஏன் இப்படி என்ன தொந்தரவு பண்ற? போயிடு என்னை விட்டு. சின்னதுலேருந்தே இருக்கிற, சின்ன வயசுலேருந்தே என் கூடவே இருக்க. யார் நீ? போ எனக்கிட்ட இருந்து" அப்படின்னு சொல்லி கோவமா அப்படியே கத்துறா. அன்னைக்கு நைட் ஃபுல்லா அப்படியே போகுது. நைட்டு முடிஞ்சு காலேஜுக்கு கிளம்பி ரெடி ஆகுறா. வர வழியிலயும் யாரோ கூட வர மாரி இருக்குது அவளுக்கு. ரொம்ப சோகமா, ச்சே லைஃப் இப்படி இருக்குதே! ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாட்டேங்கிறாங்களே! அந்த கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட இது இந்த மாரி பண்ணுதே! அப்படின்னு யோசிச்சு ரொம்ப கவலையா அப்படியே சேடா உட்காந்துட்ருக்கா. அப்பந்தான் அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வரா. "என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? கொஞ்ச நாளாவே உன்ன பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப ஒரு மாரி தொங்குன மூஞ்சோட, சிரிப்பே இல்லாம இந்த மாரி இருக்க. என்னன்னு?" கேட்குறா. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு ரொம்ப சமாளிக்கிறா. முடியாத கட்டத்துக்கு என் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது ரொம்ப குட்டியிலேருந்து என் கூட தான் இருக்குது. ஆனால் நான் காலேஜ் வந்த பிறகு தான் ரொம்ப என்னை தொந்தரவு பண்ணுது. யார் கூடயுமே சகஜமாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கவே விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறா. அவள் கேட்டுட்டு ஓகே அப்படின்ட்டு கிளம்பிடுறா. அவள் வீட்டில் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா. "அப்பா, என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குப்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காப்பா" அப்படின்னு. அவர் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, "அப்படியா? சரி ஓகே. நாளைக்கு ஈவினிங் உன் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வா. நான் அவகிட்ட பேசி பார்க்குறேன், என்னன்னு கேட்டு பார்க்குறேன்" அப்படின்னு. அப்போந்தான் அப்போ அப்போந்தான் அவள் ஃப்ரெண்டுக்கு தெரியுது அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும் அப்படின்னு. சரிப்பா, நான் கூப்பிட்டு வரேன் அவளன்னு அவளும் காலேஜுக்கு போயிடுறா. அடுத்த நாள் காலையில் போயிட்டு அவகிட்ட சொல்கிறா. ஈவினிங் ஆகுது. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகாத அளவுக்கு நிறைய தொந்தரவுகள் நடக்குது. கீழே விழுறா, தள்ளு தட்டுது, அங்கங்கே போய் இடிக்கிறா. ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியாம யோசிச்சுக்கிட்டே 2 பேரும் கஷ்டப்பட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அப்பவுமே அவளுக்கு உணர முடியுது பவித்ராக்கு. என் கூடவே யாரோ வராங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சேர முடியாத அளவுக்கு என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. வீட்டுக்கு போ, அந்த மாதிரி யாரோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டே இருக்கு. ஆனாலும் கஷ்டப்பட்டு அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா. உள்ள உட்காந்து ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகேன்னு அவன் ஃப்ரெண்டோட அப்பாவும் பவித்ராவும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே உட்காந்து கணிக்கும்போது தான் தெரியுது, சின்ன வயசுலேயே இறந்து போன பவித்ராவோட அக்காவை பற்றி. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் பவித்ராவோட அக்கா பிறந்த உடனே இறந்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாதுல்ல. பவித்ரா கூடவே இருந்திருக்கா. யார் கூட விளையாடக்கூடாது, பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாதுன்னு அவ ஆசைப்பட்டிருக்கா. ஆனால் பவித்ராவால் அவ ஃபீல் பண்ண முடியுதே தவிர அவ கூட விளையாடுறதுக்கோ சிரிக்கிறதுக்கோ முடியாதுல்ல. அதனால் ஒரு நாளும் அந்த குழந்தைய பவித்ரா அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. அதனால லாஸ்ட்டில் கோவமாகி தான், என் கூட மட்டும் பேச சிரிக்க மாட்டேங்கிற, என்ன ஒருத்தவங்க கூட இதெல்லாம் பண்ணுறியே, அந்த கோபத்தில் தான் அந்த குழந்தை அந்த மாதிரி பண்ணியிருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஃப்ரெண்டோட அப்பா. நீ பேசு, நீ பேசுனா பாசமாக சொன்னீன்னா அவள் போயிடுவா அப்படின்னு. பவித்ரா ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆகிடுறா. அச்சோ அப்படின்ட்டு. அப்புறமா பவித்ரா ரொம்ப ரிலாக்ஸாக காம் பண்ணிட்டு கண்ணை மூடி தன்னோட அக்கா கிட்ட பேசுகிறா. அக்கா, எனக்கு தெரியாது நீ தான் அப்படின்னு. அம்மா அப்பா கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகிருக்குதுன்னு என்கிட்ட சொன்னதே இல்லை. நான் ஒத்தைக்கு ஒரு பொண்ணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ இந்த உலகத்தை விட்டு போயிட்ட. உன் கூட நான் இனிமேல் விளையாட முடியாது, சிரிக்க முடியாது, பேச முடியாது. அப்படியே அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கா.
நீ என்ன இப்படி தொந்தரவு பண்ணாத. இப்படி நீ என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, உன்னாலயும் நிம்மதியா இருக்க முடியாது. என்னாலும் நிம்மதியா இருக்க முடியாதுக்கா. நீ எங்க போணுமோ அங்க போயிடு. அங்க போய் நிம்மதியா இரு. நான் இங்க நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அத வந்து குட்டி பாப்பா புரிஞ்சுக்குது. புரிஞ்சுக்கிட்டு கடைசியா அவளுக்கு புகை மாதிரி ஒரு உருவமா தெரியுது. அப்படியே பாய் சொல்லிட்டு காத்துல கரையுது. இதோட இந்த கதையும் முடியுது. ஆச்சா, கதை கேட்டிங்களா எல்லாரும்? பாய் எல்லாருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் எல்லாருக்கும். டாடா.